நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் உடனுக்குடன் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்க அடடடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு அழகிங்க. அவங்க குழந்தையா இருந்தாலும் அப்படியே சும்மா பொறுப்புன்றது ஒன்று இருக்குல்ல, அது வேற லெவல் இருக்கு அவங்க கிட்ட. அப்படியே சும்மா பக்குவமா எப்படி எப்படி இந்த பிரச்சனை எந்த முறையில சால்வ் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுன்னு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெண் குழந்தை கிடைச்சா அந்த குடும்பத்துக்கே வரேன்னு சொல்லிட்டு சொல்லலாங்க. அந்த மாதிரி ஒரு பக்கம் பூஸ்ட் பாம்ஸா இருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் நம்ம விஜய் இருக்கார்ல, அவரை மாதிரி ஒரு கணவர் கிடைச்சா அப்பா வேற லெவல் வரமா இருக்குன்னு சொல்லிட்டு வேணா நினைக்கலாம். ஆனா இருந்தாலும் உண்மையா பாத்தீங்கன்னா பிரச்சனை மேல பிரச்சனை ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது எதில் போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலையே கடவுளே, நமக்கு மட்டும் ஏன் இந்த வேதனை ஏன் இந்த சோதனை அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. சரி பார்த்துப்போம், வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டாச்சு, இதுக்கு மேல கஷ்டப்படுறது நம்மளுக்கு அல்வா துண்டை சாப்பிட்ற மாதிரிங்க சாப்பிட்டு ஒரு பக்கம் போயிட்டே இருக்கலாம். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் புதுசா தினுசா ஒரு பிரச்சனையை உருவாக்க போறாங்க. ஏன் எதனால எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் மல்லிய கொச நொச்சு மல்லிய குறை சொல்லினே இருக்காங்க. இதை எல்லாமே ஒரு பக்கம் நாம தீர்த்து கட்டணும், இந்த பிரச்சனை இதுக்கு மேல வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவு நல்ல முடிவாக இருக்கலாம் கெட்ட முடிவாக இருக்கலாம், அது அந்த ஆண்டவன் கையில தான் இருக்கு. அதெல்லாம் நம்மளுக்கு கவலை இல்லைங்க, நம்ம ரூட்ல கரெக்டா நம்ம போயினே இருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க எனக்கு ஆப்போசிட்ல அப்படியே சும்மா அழகா கியூட்டான ஒரு பொண்ணு வந்து டான்ஸ் ஆன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னு எனக்கு ஆசை தான். என்ன பண்றது அப்படி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போனவங்க கல்லடி தான் வாங்கணும். ஆமாங்க, தேவதன்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட தேவதை யாரும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏன் வீட்டுக்காரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ கல்லுதான். சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல, பொண்டாட்டியை எப்படி புரிஞ்சுக்கணும், அவர்கிட்ட எப்படி நடந்துக்கணும் ஒண்ணுமே தெரிஞ்சுங்களே. சரியான மாங்கா மாடினாகிறா எந்த நேரம் பார்த்து திட்டின்னு கொஸ்ன்னு தாங்கணும், தங்க மாதிரி தாங்கணும், அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம அதான் நளினிக்கிறாங்களே, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அப்படியே அம்மாவா இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அப்படியே சும்மா ஒரு பக்கம் உருட்டுன்னு உருட்டுறாங்க. அவங்களுக்கு வேற வேலையே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன், பொண்ணோட வாழ்க்கையை சிறப்பமா அமையணும் அப்படின்றதுக்காக நளினி மேடம் படுறாங்க. அதை பார்க்கும் நமக்கே ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு நளினி இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த சீரியல்ல இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன், அவங்கள பாராட்டுறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. அவங்கள மாதிரி ஒரு தாய் கட்சத்துக்கு மல்லி மிகவும் கொடுத்து வச்சுக்கணும்னா பாத்துக்கோங்களேன், எந்த நேரம் பார்த்தாலும் கரெக்டா மாப்பிள்ளைக்கு தான் சப்போர்ட்டு, பொண்ணெல்லாம் அடிச்சு தூக்கி தாட்டு கழிப்பிட்டு போயிட்டே இருப்பாங்கன்னா பாத்துங்களேன். அந்த அளவுக்கு ஒரு தங்கமான மனசு, தங்கமான பக்குவமான குணம்னா பாத்துக்கோங்களேன். இதெல்லாம் பார்த்தா ராஜேஸ்வரிக்கு வயிறு ஒரு பக்கம் பத்திக்கிட்டு எரியுது, தக நீ எரியுது ஒரு பக்கம். ராஜேஸ்வரிக்கு தங்கச்சி ஒருத்தி இருக்காங்க, அவ சரியான கேடு கெட்டவ, பேரு குங்குமம், சரியான டுபுக்குன்னே வச்சுக்கலாம் பாத்துக்கோங்களேன். எந்த நேரம் பார்த்தாலும் நசன்னு இருப்பான். அவன் என்ன இந்த கேரக்டர் உள்ள வரலையாடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் வர போறாங்க சீரியலுக்குள்ள வந்து மாஸ் என்ட்ரி கொடுக்க போறாங்க. அவங்க என்ன கேரக்டர் ரோலா நடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா குடும்பத்தில் எப்படி சாப்பாடு செய்வது அருமையாக அப்படின்ற ரோல்ல தான் நடிக்க போறாங்க. நீங்களும் பார்க்க தான் போறீங்க. அந்த ரோல் கேரக்டரா கூடிய சீக்கிரம் உங்களுக்கு போட்டோ வரதான் போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா சொல்றேன், டாடா.